அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனை நோக்கிய பயணம் ஒரு நாள் குறியீட்டுக்கு வேண்டும் என்று சொன்னால் 735வது நாள் என்று சொல்லலாம். ஆனால் போர்க்களம் அமைதியாகி இருக்கிறது. நாம் எதிர்பார்த்தது போல இன்று காலை 6 மணிக்கு 7 பிணை கைதிகளையும் 2 மணிக்கு 13 பிணை கைதிகளையும் ஹமாஸ் விடுவித்து விட்டார்கள். இஸ்ரேலிய சிறையில் இருந்து மர்வான் பர்கோத்தியை தவிர 2000 பேர் விடுதலை செய்யப்பட்டு பலர் ரமல்லா பகுதிக்கும் பலர் கான்யூனிஸ் பகுதிக்கும் சிலர் எகிப்துக்கும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். இதெல்லாம் எக்ரிமெண்ட்ல உள்ளபடி. அதன் பிறகு நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியது, உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. மிஸ்டர் ட்ரம்ப், பாஸ் இஸ் நாட் பீஸ், ஹிந்துனுடைய தலையங்கம். போர் நிறுத்தம் என்பது அமைதி அல்ல. உலகம் முழுவதும் இதை குரல். அதனால் இன்று மாலையில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது இஸ்ரேல் வந்திருக்கிறார் ட்ரம்ப். ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் அதே கேட்குறாங்க, இஸ் த வார் ஓவர்? ட்ரம்போடைய பதில், த வார் இஸ் ஓவர், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறார். ஆகவே யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பது உண்மை. இனி உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நேற்று 400 ட்ரக்ஸ் உள்ள வந்ததாக அல் ஜசீரா நமக்கு செய்தியை சொல்லுகிறது. இன்று ஒரு 200 ட்ரக்ஸ் வந்திருக்கிறது. உருவாவின் கணக்குப்படி ஒரு 800 வாகனங்களில் உணவுப் பொருட்கள் உள்ளே வந்திருக்கிறது. 173 வாகனங்களில் எரிபொருளும் கேஸும் உள்ளே வந்திருக்கிறது. இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்தது ரஃபா கிராசிங் வழியாக, அபு கரீம் சலீம் வழியாக. இந்த 173 ட்ரக்கு உணவுப் பொருட்கள், இந்த எரிபொருளும் கேஸும் வந்திருக்கிறது. ஆக காசாவில் இனி 3 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், உணவு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். எங்களுடைய அவுட்லெட் தான் எல்லா இடமும் உணவுப் பொருட்களை விநியோகிக்கும். எல்லா கவர்னரேட்டுக்கும் சரிசமமாக எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். பேக்கரிஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு ஒரு சுப செய்தியை யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி நமக்கு சொல்லுகிறது. அடுத்து ஹமாஸ் ஃபுல் கண்ட்ரோல் காசால. அதை ஏன் நம்ம அழுத்தமாக முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது என்று சொல்ல வேண்டியது இருந்தது என்று சொன்னால், முனாஃபிக்கு போர்க்குற்றவாளி நெத்தன்யாஹூ தான் வெளியே வருவது போல வந்துவிட்டு தன்னுடைய கூலிப்படைகள் இருக்கு பாருங்க, பணத்துக்கு ஆட்களை கொல்லும் கூலிப்படைகள், இவர்களை வைத்து நேற்று ஒரு 14 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். ஆக ஹமாஸ் என்ன செய்யுதுன்னா, உடனேயே இவர்களை எல்லாம் கொலை செய்தவர்களை கொலை செய்தது, 60 பேரை கைது செய்தது. மீதி உள்ளவர்களுக்கு ஒரு 6 நாள் வந்து உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகிறோம், அதற்குள்ளால வந்து சரண்டர் ஆயிருங்க. நிறைய பேர் சரண்டர் ஆகிட்டா, ஆயுதத்தை கொடுத்துட்டான், பணத்தை கொடுத்துட்டான். சரண்டர் ஆனவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள், நீங்க ஏதாவது பாலஸ்தீனரை மக்களை கொலை செய்வதில் ஈடுபட்டு இருந்தால் உங்களுக்கு மரண தண்டனையை நிச்சயமாக தருவோம். ஆக இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் சொன்ன மிக முக்கியமான செய்தி, ஹமாஸ் முழுமையான கண்ட்ரோலுக்குள்ளால வந்தது. இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஹமாஸ் ஆயுதத்தை வைக்க வேண்டும் என்ற பேச்சு இல்லை, அவர்கள் முடியாது என்று சொன்னார்கள். இன்று ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா பேட்டியில, நான் வந்து ரீஆர்ம் பண்ண சொல்லியிருக்கேன், ஹமாஸ் ஆயுதத்தோட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் உள்ளுக்குள்ளால் சில தீவிரவாதிகளை எதிர்த்து போராட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து நெத்தன்யாஹூ மறைத்த உண்மைகள் எல்லாம் வெளியே சொன்னால், நெத்தன்யாஹூ எப்படி ஒரு பெரிய சரண்டர் ஆனார், பெரிய அளவில் சரணடைந்தார் என்பதை நம்ம சொல்லல, நமது ஊடகங்கள் சொல்லல, யோதியாத் அஹர்நாத் என்ற பத்திரிகை தலைப்புச் செய்தியாகவே எழுதிவிட்டது.
அது தலைப்புச் செய்தியில் நத்தியானுகு முழுமையாக சரணடைந்தார் ஹமாஸிடம். அப்படியே a complete surrender to ஹமாஸ். உண்மைகள் வெளியே வரவில்லை, அவ்வளவுதான். இந்த யோதியாத் அகர்நாத் பத்திரிகை நான் கடந்த 734 நாட்களாகவும் அந்த பத்திரிகையை நான் குறிப்பிடும் போதெல்லாம் சொல்லுவேன், சியோனிசத்தை 1886 வளர்ப்பதற்கு நிலைநாட்டப்பட்ட நீண்ட பாரம்பரியம் உள்ள பத்திரிகை. இஸ்ரேல் மீது அளப்பரிய பற்றுதலை கொண்ட பத்திரிகை. ஆனால் பல நேரங்களிலும் உண்மைகளை போட்டு உடைத்து இஸ்ரேலை அதை எச்சரிக்கும். இப்பொழுது அது என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், நீ நிறைய விட்டு கொடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லாத. ஹமாஸ் இஸ் நாட் டிஸ்ஆர்ம்டு, சரிதானா அன்னு கேட்குது. கேட்ட நத்தியானுகிட்ட ஹமாஸிடம் இருந்து ஆயுதங்களை பறிக்க முடியவில்லை. காசா இஸ் நாட் டீமிலிட்டரைஸ்ட். காசாவில் போராளிகள் இல்லாத நிலையை அல்லது மிலிட்டரி இல்லாத போராளிகள் இல்லாத நிலையை உருவாக்க முடிந்ததா? இல்லை. அடுத்தது, டனல்ஸ் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த இஸ்ரேலுடைய டெரிட்டரியை கூட, இஸ்ரேலுடைய பார்டரை கூட நீ கிளியர் பண்ணல. நிறைய விட்டு கொடுத்திருக்கிறாய். இனி இதை நாங்கள் இப்பொழுது தருணமில்லை, இனிமேல் வெளியிடுவோம் என்று சொல்லி இருக்கிறது. இதை மிடில் ஈஸ்ட் மானிட்டர் என்ற பத்திரிகை அது வெளியிட்ட அளவுக்கு செய்தியை தந்திருக்கிறது. அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒரு முழுமையான சரண்டர் தான் நடந்திருக்கிறது. நான் உங்களிடத்திலே ஒரு 10-20 நாட்களுக்கு முன்னால் குறிப்பிட்ட மாதிரி, நத்தியானுகா வாஷிங்டன்ல இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆபீசர்ஸ் ஒரு செய்தி அனுப்பினார்கள். அது என்னவென்று சொன்னால், வி ஆர் கான்ஃபிடென்ஷியல் லெட்டர். அதுக்கு நான் விளக்கமெல்லாம் சொல்லிட்டேன். கான்ஃபிடென்ஷியல் லெட்டர்ல என்ன சொன்னாங்கன்னா, நாம் போரில் தோற்று கொண்டு இருக்கிறோம், காசாவில் நாம் முழுமையாக கைப்பற்ற முடியாது என்ற செய்தி. அதன் பிறகுதான் இந்த முக்கியமான சரண்டர் எல்லாம் நடந்திருக்கிறது. அடுத்து ஹமாஸுடைய வெற்றியை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், நத்தியான்ஹூ கடைசியில் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஒப்பந்தம் என்ற அளவில்தான் இந்த 20 பேரையாவது மீட்க முடிந்தது. இன்னொரு 4 பேருடைய உடலுக்கு, சடலத்துக்கு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறான், இன்று மாலை வெளியிடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அட முட்டாப்பையில இதை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நத்தியானுகிட்ட இந்த ஹாஸ்டேஜஸை ரிசீவ் பண்ண வந்த மக்கள் கேட்குறாங்க, டேய் நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை போட்டிருந்தா நிறைய பேர் ஊட வந்திருப்பாங்க, தொடக்கத்திலே போட்டிருந்தா நிறைய பேர் அப்படியே வந்திருப்பாங்க. சகோதரர்களே, பசி, பட்டினி சாவுகள், மால் நியூட்ரிஷன் சாவுகள், அதாவது போதிய போஷாக்கு சத்து இல்லாமல் குழந்தைகள் இறந்தது, இதெல்லாம் நடந்தது. நாம் பயங்கர நெஞ்சம் கணக்க அந்த செய்திகளை சுமந்து வந்தோம். ஆனால் இந்த ஹாஸ்டேஜஸ் வந்திருக்காங்க, மாப்பிள்ளை மாதிரி வரான் ஒவ்வொருத்தரும். அந்த அளவுக்கு அவர்களை பத்திரமாக பாதுகாத்திருக்கிறார்கள், உணவு கொடுத்திருக்கிறார்கள். சரி, இந்த 20 பேர் போக மீதி எல்லாம் டெட் பாடி ஆனது யாரால? இந்த நத்தியான்ஹூவால. இப்ப நம்ம சொல்லல, வெளியிலே அந்த கைதிகள், பிணக்கைதிகள் வெளியிலே வந்த பிறகு காசாவிலே பேட்டி கொடுக்கிற, இஸ்ரேலிலே பேட்டி கொடுக்கிற, டெல்லவீவிலே பேட்டி கொடுக்கிற, அந்த பார்டர்ல பேட்டி கொடுக்கிற ஆண்களும் பெண்களும் சொல்லுகிறார்கள். ஒருவன் பேட்டி கொடுக்கிறான், நத்தியான்ஹூவனுடைய வாழ்க்கைக்காக, அரசியல் வாழ்க்கைக்காக எங்களுடைய சகோதரர்களுடைய பிணைக்கைதிகளுடைய உயிரை பழிவாங்கி விட்டான். முழுக்க அவன்தான் காரணம். ஹமாஸ் நல்லவர்கள். சகோதரர்களை கடந்த ஒரு 6 மாதமாக இஸ்ரேல் மக்கள் ஹமாஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நல்லவங்க. இப்போ உயிரோட இருக்கிறவங்களை கொண்டு வந்த பிறகு மீதியை கொண்டது நீதானடா. இதே மாதிரி ஒரு சரண்டரை நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அங்க மட்டுமில்லை, தெருவீதிகளில் மட்டுமல்ல. இன்றைக்கு இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் நத்தியானுகு பேச எழுந்தவுடன் ட்ரம்ப் பேசியிருக்காரு, கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி விட்டாங்க. ட்ரம்ப் பேசும்போதே அந்த நாடாளுமன்றத்தில் கேட்கிறாரு, ஏன் அந்த நத்தியானுவை மன்னிச்சு தொலைங்க, வெயிலில் பிடிச்சி போட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க, அது வேற விஷயம். ட்ரம்ப் சிரிக்கிறார். அவனை ஏன் மன்னிக்க கூடாது, ஒரு வார்த்தையும் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கான் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறான், கையை தட்டுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் நத்தியானுகு பேச எழுந்தவுடன் எப்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையில் இருந்த மக்கள் எல்லாம்
எழுந்து ஓடினார்களோ அதே போல இங்க எழுந்து ஓடினார்கள் என்பதை விட எழுந்து நின்று ஒவ்வொரு வரியையும் எதிர்த்தார்கள். உன்னால் தான் நமது நாடு அழிந்தது. உண்மையான அழிவுகளை நீ கணக்கிடும் போதே தான் உன்னுடைய வண்டவாளம் தெரியும். முழுமையாக சரண்டர் ஆனாய். இதையே நீ முன்னாடியே செய்யவில்லை. இன்னும் ஒரே சட்டம். அவங்களெல்லாம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாடாளுமன்றத்தில் உள்ள குண்டர்களை விட்டு காவலாளிகளை விட்டு வெளியே சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையில் எழுந்து போனார்கள். இங்கே உள்ளவர்களை எழுப்பி வெளியே தள்ளினார்கள். அவனுடைய நாடாளுமன்றத்திலேயே ஹமாஸுக்கு சர்டிபிகேட்டும் அவன்தான் வில்லனும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அடுத்தது கான்யூனிஸ் பகுதியிலே இந்த உணவுப் பொருட்கள் வந்திருக்கிறது. அங்கே போராளிகள் ஒரு பெரேடையும் நடத்தி இருக்கிறார்கள். ஆக நத்தியானுகனுடைய படுதோல்வியில் முடிந்தது. இன்னொன்று, உலக நோக்கர்கள் நம்ம நேயர்களுக்கு அது தெரியும். அதாவது நீ ஹாஸ்டேஜஸை மீட்போம்னு போய் யாரையும் உன்னால பெரிய அளவில் எந்த மீட்பையும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஒரு நெகோசியேஷன் வழியாக தான் நீ அவங்கள வெளியில கொண்டு வரணும்னு டே 1 734 நாட்களாகவும் போராளிகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதுதான் நடந்தது. இனி இதை திருப்பி போட்டுப்பார். 20 உயிரோடு இருப்பவர்களை விட்டு 2000 பேரை அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன? ஹாஸ்டேஜஸ் அழைத்து சென்றது இஸ்ரேலுடைய சிறையில இருப்பவர்களை மீட்க வேண்டும். கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக நின்று மீட்டே விட்டார்கள். இந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளுக்கு எந்த நிபந்தனையும் எந்த வேறு வழிகளும் கிடையாது. இங்க மாப்பிள்ள மாதிரி வாரான் ஹமாஸ் வெளியிட்ட ஹாஸ்டேஜஸ். அவங்க வந்த உடனே ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்றாங்க. அந்த அளவுக்கு சிறையில சித்திரவதை, இறந்து போனவர்களும் உண்டு. அப்போ ஹமாஸ் தன்னோட லட்சியத்தை அடைந்து விட்டது. இத்தனை பேரை வெளியே கொண்டு வர வேண்டும். இப்போ ஒரு 2000 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 1500 பேர், ஏறத்தாழ 5000 6000 பேரை ஹமாஸ் விடுவித்து விட்டது. இந்த ஹாஸ்டேஜஸை காட்டி நீ இந்த பிணைக்கைதிகளை கொலை செய்ய முடிந்ததை தவிர வேறு எதையும் நீ உன்னுடைய மக்களுக்கு செய்ய முடியவில்லை. ஆகவே ஹமாஸோடைய வெற்றி இதில் நிச்சயமாக ஆக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மொத்தமாக நீ காசா விட்டு வெளியேற வேண்டும். இதுல நீ தயக்கம் காட்டினால் அது நடக்காது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஹரம் அல் ஷேக்ல ஷாம் அல் ஷேக்ல எகிப்துல 20 நாடுகள் கூடுகிறார்கள், இதை கொண்டாடுகிறார்கள். ட்ரம்ப் எல்லா புகழும் எனக்கேன்னு சொல்லி எல்லா இடமும் போய் என்ன பாராட்டுங்கன்னு சொல்ற மாதிரி பாராட்டுகளை வாங்கி கொண்டு இருக்கிறார். அங்கே இன்னொன்று நடக்கிறது. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் த ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காசா. காசாவை மீண்டும் கட்டி எழுப்பதற்கான சர்வதேச குழுமம் ஒன்று நடக்கிறது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அரபு நாடுகளே அப்ரஹாம் அக்கார்ட்ல கையெழுத்து போட்டு இஸ்ரேலோடு சுமூகமான நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். ஜெருசலத்துல போய் பேசியிருக்காரு. ஜெருசலம் எல்லா மக்களும் ஒன்றாக அவரவர்களுடைய வழிபாடுகளை நடத்துவதற்கு வழிவிடுகின்ற இடமாக இருக்கும் என்று அன்னைக்கு அதைத்தான் செய்துட்டு வந்தாரு கலீஃபா உமர் அலியாத்தாலா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க அங்க வாழ்ந்து இவ்வளவு அட்டூழியங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஹமாஸ் தெளிவாக சொல்லிவிட்டது, அடுத்த இலக்கு இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன். அதற்கு முன்னால் சில முக்கியமானவர்கள் இஸ்ரேலிய சிறையில் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு வருவதற்கான வழிவகைகளை ஆலோசிப்போம் என்று. இப்போ எல்லா பத்திரிகைகளும் ஹிந்து பத்திரிகை உட்பட தன்னுடைய தலையங்கத்திலே சுட்டி காட்டுகிறது. ஹமாஸ் டிசாம் பண்ணாது, டனல்ஸோ ஒழிக்க முடியாது, ஃபாரின் தலையீடு கூடாது, வெளிநாட்டிலிருந்து யாரும் நிர்வாகத்தை நடத்தக்கூடாது, நாங்கள் தான் நடத்துவோம்னா அவங்க எல்லா இடம் கவர்னரேட்லாம் ஆளெல்லாம் போட்டாங்க. இப்போ அந்த கூலிப்படைகளையும் அழித்து அவர்கள் முழுமையாக கையில் எடுத்துக்கொண்டார்கள். அதனால நத்தியானுகு இனிமே ஹமாஸ் இல்லாத காசான்லாம் பேசக்கூடாது, பேசினா அது முரண்பாடாக இருக்கும். அதனால இது ஒரு டெம்பரரி, கடைசியில் அதான் முடிஞ்சு. ட்ரம்ப் ஒரு டெம்பரரி புரோக்கரா இருந்தா போறாது, எல்லாத்தையும் முடித்து ஒழுங்காக இனிமேல் அந்த இடத்தில் அப்பாவிகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இந்த ஆக்குபேஷன் ஃபோர்ஸஸ் யாரு, இஸ்ரேலு, அது தன்னுடைய எல்லைகளுக்கு போய்விட வேண்டும். இப்படி நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் வேறொரு விஷயம் மிகப்பெரிய அளவில் நமது கவனத்தை இனி கவர வேண்டியது இருக்கும். என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் நேற்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவம் மேக்கரையில் போராளிகள் பலர் ஊடுருவி விட்டதாக எங்களுக்கு
உளவுத்துறை தகவல் சொல்லுகிறது என்று. ஆமா, மேக்கரையும் இதே மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி தான் அவர்கள் மீட்க வேண்டியது இருக்கும் என்ற நிலையை நீ உருவாக்கி விட்டாய். அங்கேயே ஏதாவது ஒப்பந்தம் போட்டு ஒழிச்சு போயிரு, இல்லைன்னா மேக்கரையிலும் ஒரு பெரிய தோல்வி காத்திருக்கிறது. ஈரானை அழைத்திருந்தார்கள். இந்த எகிப்திலே நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு ஈரான் வரவில்லை என்று சொல்லிவிட்டது. நத்தியானு கடைசி நேரத்தில் எனக்கு யூத ஃபெஸ்டிவல் இருக்கி வரலன்னு சொன்னானா, வாரம்னு சொன்னானா, அது குழப்பத்தில் கிடக்கு. இந்தியாவில் இருந்து பிரதமருக்கே அழைப்பு வந்தது போல தெரிகிறது. ஆனால் அவர் இது ஷார்ட் நோட்டீஸ், ரொம்ப குறுகிய காலத்தில் எனக்கு வந்த செய்தி, அதனால நான் வேற ஆளை அனுப்புவோம்னு அனுப்பியிருக்கேன். ஆக இந்த போர் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. மக்களுடைய பட்டினியும் பசியும் ஓரளவுக்கு தீர்ந்திருக்கிறது. ஆனால் உருவா 3 மாசத்துக்கு இனிமே கவலை இல்லை என்று சொல்லி இருக்கிறது. நத்தியானுகு தன்னுடைய பிறவி குணத்தை காட்டுவானா, யூதர்களுடைய வரலாற்றில் உள்ள துரோகத்தை காட்டுவானா, இல்லை மீதி உள்ள பகுதியையும் செயல்படுத்துவதற்கு தயாராவானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது உலகம் முழுவதும் 27 மாநகரங்களில் பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இஸ்ரேலை அக்கௌண்டபிள் ஆக்கணும். இஸ்ரேலை நாம் செய்த படுகொலைக்கு தண்டித்தே ஆக வேண்டும் என்ற குரல் உலகம் முழுவதும் எழுந்திருக்கிறது. ஆகவே இஸ்ரேல இராணுவத்தினர் ஹிந்து ரஜப் குரூப் இருக்கு. இஸ்ரேல இராணுவத்தினர் வெளியில போக முடியாது. காசாவில் நேற்று ஒரு ஜேர்னலிஸ்டை கொலை செய்திருக்கானோ, அந்த பையன் முழு நேரமா என்ன செய்திருக்கானா, எந்த அளவுக்கு இந்த இனப்படுகொலை கூட்டுப்படுகொலை நடக்கிறது என்பதே டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். 254 பத்திரிகையாளர்கள் உயிரை தந்து நிறைய ஆவணங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இவை அத்தனையும் உலக மக்கள் மன்றத்திலும் உலக நீதிமன்றங்களிலும் வைக்கப்படும். இஸ்ரேல் தண்டிக்கப்படும். அதுவரைக்கும் உலக மக்கள் ஓய மாட்டார்கள் என்ற நிலை இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்க்கிறதவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.